ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்போ மெஷர்மெண்ட் வச்சு பிரின்சஸ் கட் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், பார்க்கலாம். இப்போ வந்து மெஷர்மெண்ட்டு கஸ்டமரோட மெஷர்மெண்ட் இது வேணும். என்னோட பழைய பில், இதெல்லாம் பழைய பில்லோட உள்ள பழைய கஸ்டமர்ஸோட அந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு இப்போ ஒரு சாம்பிளாக வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட்டில் கட்டிங் தேவை அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டை எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அளவெடுத்து தைச்ச ப்ளவுஸு. அளவு ப்ளவுஸ் நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட்னு சொல்லிட்டு மார்க் பண்ணணும். அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டில் எடுத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து எழுதிக்கோங்க, அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாலும். அப்படி அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் இருந்தாலே நமக்கு வந்து மேக்ஸிமம் ஃபிட்டிங்ஸ் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் கால்குலேஷன் போட முடியும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ளவுஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் தான். மெஷர்மெண்ட் கால்குலேஷன் தான். கால்குலேட்டர் பக்கத்துலேயே ரெடியாக வச்சுக்கோங்க. கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் மெஷர்மெண்ட்டே வந்து கால்குலேஷன் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு பாயிண்டெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வந்து அதில் காமிக்கும். இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி நம்ம ஒரு பிரின்சஸ் கட் வெட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீளம் 14 நீளம் வந்து லென்த்து 14. மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கணும். அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் ரெண்டு எடுக்கணும், சரிங்களா? செஸ்ட்டுன்னு போட்டு அப்பர் செஸ்ட்டு 31க்கு பை போட்டு லோவர் செஸ்ட்டு 32, சரிங்களா? அடுத்தது இடுப்பு சுற்றளவு 25. அடுத்தது கழுத்து சுற்றளவு பேக் நெக்கு வந்து 9.5, நெக்கு டெப்த்து வந்து 9.5. கை நீளம், கை சுற்றளவு, ஆம்கோல், முக்கியமாக இந்த ஆம்கோல் வேணும், சரிங்களா? இந்த ஆம்கோல் நம்ம எப்படி எடுக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்லீவ் இருக்குல்ல, ஸ்லீவுடைய அக்குள், நம்ம வந்து அக்குள் இருக்குல்ல, இந்த அக்குளுடைய இங்க இருந்து இங்க எடுக்கணும் அளவு. இதைய சுத்தி எடுக்கக்கூடாது. இது இங்க அக்குள்ள இருந்து இப்படி இந்த ரவுண்டு இங்கே எடுக்கணும். இதுதான் ரைட்டா. இப்படி எடுத்தீங்கன்னா தான் நம்ம பிளவுஸ் ஃபிட்டிங்ஸ் கரெக்டா வரும். இந்த ஆம்கோல் வந்து இப்படி ரவுண்டு சுத்தி அளவு எடுக்கிறதுனால கண்டிப்பா மிஸ்டேக் தான் வரும். அதுல வந்து பர்ஃபெக்டான இதை பண்ண முடியாது. இந்த ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர் வந்து கரெக்டா இந்த அக்குளோடைய இந்த அக்குளோட இந்த எண்டுக்கும் இங்க வந்து ஷோல்டர் இங்க வைக்கணும். ஷோல்டர் வந்து கீழே மேலே போகாமல் இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷோல்டர் நிற்கணுங்க. நம்ம பாருங்க, எந்த இதுலையுமே வந்து நான் ஷோல்டர் அளவு எடுத்துருக்க மாட்டேன். ஆனால் இது ஷோல்டர் அளவு எடுக்காமையே நம்ம அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட்டை வச்சு நம்ம ஷோல்டர் அளவு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கால்குலேஷனில் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இதுலேயும் டீட்டெயில்டாக சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்கங்க. இப்போ இங்கே வந்து அளவு எடுக்கணும். இந்த அளவு தான் வந்து ஆம்கோல் 11. இப்போ இதைய வச்சு எப்படி பிளவுஸு, அதுவும் பிரின்சஸ் கட் பிளவுஸு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லென்த்து 14 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். 14 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்கு விடுறோம். ஏன்னா இது வந்து லைனிங்காக இருந்தால் 1/2 இன்ச் விட்டா போதும், லைனிங் இல்லாத துணியாக இருந்தால் தான் அதிகமாக விடணும். இப்போ லைனிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ 14 இன்ச்சு லென்த்து, 14 இன்ச்சு வச்சுக்கிறோம். 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுறோம், 14.5. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 14.5 வைக்கிறோம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்கேலில் இந்த ரெண்டு கோட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போடுறோம். இப்போ நம்மளோட லென்த் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது. செஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா செஸ்ட்டு பை 6. அப்போ செஸ்ட் எவ்வளோ இருக்கு? அப்பர் செஸ்ட்டு 31 இன்ச்சு. நம்ம டேப்பில் அளவு எடுக்கிறோம்ல, அதோட +1 சேர்த்து தான் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணும்போது +1 சேர்த்துக்கிறோம். அப்போ அந்த +1 சேர்க்கும்போது 32. செஸ்ட்டு 31 அளவு எடுத்திருக்கோம், அதை வந்து 31 + 1 32/6. இப்போ 32/6 எவ்வளோ வருது? கால்குலேஷன் வச்சுக்கோங்க, எப்பவுமே கால்குலேட்டர் வச்சுக்கணும். கால்குலேட்டர் இருந்தால் தான் நீங்கள் கரெக்டான துல்லியமான மெஷர்மெண்ட் போட முடியும். இப்போ 32 ÷ 6 எவ்வளோ ஆச்சு? 5.33 காமிக்குது. 5.33 காமிக்குது.
இப்போ இதுதான் வந்து மெஷர்மெண்ட் 5.4 வச்சுக்கணும். ஓகே, நீங்க ரவுண்டா 5.5 கூட எடுத்துக்கலாம். ஆனா இது துல்லியமான மெஷர்மெண்ட் 5.4. 5.5 எடுத்துட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? இப்போ நம்மளோட ஆம் ஷோல்டரும் ஆம்கோலும் இப்போ கிடைச்சிருச்சு நம்மளுக்கு 5.5. இந்த இதை வச்சுதான் நம்ம நெக் டெப்த்தை வச்சு நம்ம ஷோல்டர் அளவு வந்து மாறும். ஆனா ஆம்கோல் டெப்த் வந்து செமிதே தான் இருக்கும். இப்போ அடுத்த மெஷர்மெண்ட் இது வைஸ்ட் இருக்கு, நெக் இருக்கு, ஆம் இருக்கு. இந்த ஆம் வந்து 11.5 இருக்குல்ல, இது கூட பிளஸ் ஹாஃப் இன்ச் தான் சேர்க்கணும். சரிங்களா? இப்போ 12,000. அப்போ நம்ம இந்த 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 லென்த் வந்து 12, இந்த ரவுண்ட் வந்து நம்மளுக்கு 12 வரணும் இங்க. அப்பதான் வந்து இந்த இடத்துல வந்து லூஸ் எதுவும் இல்லாம சுருக்கம் இல்லாம நீட்டா வரும். கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கும். இந்த ஆம் கோடுக்கும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கும் நீங்க மெஷர்மெண்ட் இங்கதான் எடுக்கணும். இங்க சுத்தி இந்த ஆம் கோடு எடுக்கிறது எனக்கு கேட்டா அது வேஸ்ட் தான். நீங்க இதை எடுத்து அதை வச்சு சுத்தி டேப்பு வச்சு ஒட்டி அளவு பார்த்து அது என்ன இருந்தாலுமே அது ஃபிட்டிங் வராது. இந்த இடத்துல மட்டும் நீங்க ஆம் கோல் எடுத்து வைக்கலாம். நீங்க இந்த அளவு மட்டும் எடுங்க. இந்த ஷோல்டர் அளவும் இந்த ஆம் கோல் டெப்த் அளவும் நம்ம செஸ்ட்லயே வந்து நம்ம செஸ்டோட அளவு இருக்குல்ல, அந்த அளவையே நம்ம வந்து இந்த கால்குலேஷன் இதுதான் ஃபார்முலா, இதுதான் இந்த மட்டும் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. செஸ்ட் பை 6. இந்த செஸ்ட் அளவு எடுக்கிறோம்ல, நீங்க டேப்ல அளவு எடுத்தீங்கன்னா அதை விட 1 இன்ச் சேர்த்துக்கணும். அளவு பிளவுஸ்ல அளவு எடுத்தா நீங்க அதோட 1 இன்ச் சேர்க்க வேண்டியதில்லை. டேப்ல நீங்க டைரக்டா கஸ்டமர் கிட்ட அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற அளவோட பிளஸ் 1 இன்ச் சேர்த்துக்கணும் நம்ம இந்த கால்குலேஷன் போடும்போது. இப்போ கஸ்டமர்கிட்ட அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்படின்னா டேப் ரொம்ப டைட்டாவும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாவும் பிடிக்கக்கூடாது. நான் ஒரு தடவை எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா இதை வச்சு நம்ம வந்து பேக் கட் ஃபர்ஸ்ட் வெட்டுறோம். அப்புறம் அதை வச்சு ஃப்ரண்ட்ல பிரின்சஸ் கட் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது பேக் கட்டுக்கு 5.6. இப்போ நம்மளோட 5.6 இருக்குல்ல, இப்போ நெக் டெப்த் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். நெக் எவ்வளோ? 9.5 இருக்கு. அப்போ 9.5 வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 5.4 இருக்குல்ல, அதுல இருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கிறோம். அப்போ இங்க வைக்க வேண்டியது நம்ம 5 தான். 5 தான் இங்க வைக்கிறோம். இதுதான் அவங்களோட ஷோல்டருடைய அந்த ஷோல்டர் அளவு இவ்வளவுதான். இதுல இங்க நம்ம வைக்க வேண்டியது 2.5. இங்க நம்ம 2.5 வச்சா போதும். 2.5 இன்னும் இது கம்மியாக, இது நெக் டெப்த் போக 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 இது வந்து கம்மியாகும், இதுவும் இங்க மூவ் ஆகும். இப்போ 2.5 வச்சிருக்கோம், இது 2.5. ஓகே, இப்போ இங்க 2.5 வச்சிருக்கோமா, இங்க 9.5 நெக்கு. இப்போ 9.5 இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் அப்படியே இங்க வந்து இதுக்கும் இடையில ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம மார்க் வச்சுக்கிறோம். அதாவது இருக்கிறதுக்கு இடையில வைக்கலாம். நீங்க இங்க இந்த எண்டுல இங்க வந்து 2.5, இங்க ஒரு 3 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். அவங்க நெக் வந்து எந்த அளவுக்கு அகலமா வேணும்னு கேக்குறாங்களோ அதை பொறுத்து நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3க்கும் இந்த 2.5க்கும் ஒரு கோடு போடுறோம். அப்புறம் இந்த கோட்டை எக்ஸ்டெண்ட் பண்றோம். இப்போ இதுக்குள்ள நம்ம ரவுண்ட் நெக்கை வரைகிறோம். இந்த ரவுண்ட் நெக் வரைகிறதுக்கு இந்த ஆம்கோல் கர்வோட இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கையில போட முடிஞ்சாலும் நீங்க போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாயிண்டடா இங்க வர. ஓகே, இப்போ இந்த நெக். ஓகே, இப்போ இது வந்து ஷோல்டர். இங்க 5 வச்சோமா, அதே 5 இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி இந்த இடத்துலயும் ஒரு 5 வைக்கிறோம். இந்த அப்புறம் 5.4 இருக்கு. இந்த டெப்த் வந்து 5.4. இப்போ இங்கிருந்து இங்க ஒரு நேர் கோடு போடுறோம். இந்த 5.4 வச்சுங்களா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 5.4 போடுறோம். 5.4 எதுக்குன்னா இதெல்லாம் நேர் கோடு போடுறதுக்கு நேர் கோடு போடுறதுக்காக தான் நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டா வைக்கிறோம். 5.4 இந்த 5.4 இந்த 5.4ஐயும் கனெக்ட் பண்றோம். ஓகே, இப்ப இங்க எவ்வளவு 2.5 இருக்கோ அதே அளவு 2.5 வந்து இங்க வைக்கணும். இப்போ இந்த இதுக்கும் இந்த 2.5 இந்த பாயிண்ட் வச்சோம்ல, இதுக்கும் கோடு போகும்.
இது சேமா இருக்கணும் சரிங்களா. இப்போ இங்கிருந்து தான் ஆம்கோல் வரையணும். அதுக்கு முன்னாடி செஸ்ட் அளவு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி செஸ்ட் அளவு 4ஆ டிவைட் பண்ணிக்கணும். இப்போ செஸ்ட் பை 4 32 பை 4 32 டிவைடட் பை 4 8. இப்போ இங்கிருந்து 8 இருக்கிறோம். இது வந்து 8. அப்புறம் பைஸ்ட் 25 அதுலேயும் ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து இருக்கிறோம் கஸ்டமர் கிட்ட இருந்து. அதனால 25 அதையும் 4ஆ டிவைட் பண்றோம். 25 டிவைடட் பை 4 6.25 வருது. சாரி 25 plus 1 26 divided by 4 6.5 வருது. ஓகே, அப்போ இங்க 6.5 இங்க வைக்கிறோம். அதோட சேர்த்து 6.5 இங்க வைக்கிறோம். அதோட சேர்த்து இதோட சேர்த்து ஒரு 1 இன்ச் எதுக்குன்னா இங்க வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம், அதுக்கு ஒரு 1 இன்ச் 1 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச்சு நம்ம டாட் எவ்வளோ பிடிக்கிறோமோ அதை பொறுத்து. இப்போ டாட் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் 1 இன்ச் வச்சுக்கலாம். பெரிய பாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம். இது வந்து ரொம்ப சின்ன பாடி தான், 31 32 இன்ச் தான். இதுக்கு வந்து நம்ம 3/4 இன்ச் வச்சா போதும். ஸோ 6.25 அப்புறம் ஒரு 1 7 சாரி 3/4 இன்ச் வைக்கிறோம். இங்கிருந்து மொத்தம் 7.25 வருது. இப்போ இதுதான் இடுப்பளவு. இப்போ இதுக்கும் ஒரு கோடு போகும். இந்த செஸ்ட் அளவு மார்க் பண்ணோம்ல, இதுல இருந்தும் இப்போ இந்த இடுப்பளவு எடுத்தோம்ல, அதுக்கும் ஒரு கோடு போகும். இப்போ சீயிங் அலவன்ஸை அப்படியே இந்த ஸ்கேலையை அப்படியே வச்சு இது ஒரு 1.5 இன்ச் வரும், 1.5 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ வரும். அந்த ஸ்கேல் அளவை அப்படியே வச்சுருக்கிறேன். நிறைய அதிகமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நார்மலாக இந்த ஸ்கேல் அளவு இப்படி வச்சா போதும். இந்த யூஸ் பண்ணுற இந்த ஸ்கேலையே வச்சு இது வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆம்கோலை வந்து நம்ம இப்போ கர்வ் வரைகிறோம். இதுக்கு நீங்கள் இந்த கர்வ் ஸ்கேலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கையிலையும் போட்டுக்கலாம். கையில் போட்டாலும் இப்படி வச்சு நீங்கள் டாட் பட்டா ஃபஸ்ட்டு சரிங்களா. இப்படி பண்ண இப்படி இது வரைஞ்சிட்டுங்க. இப்போ இது வந்து நெக்கில் ஒரு 1/4 இன்ச்சு பேக் நெக்கில் ஃப்ரண்ட்ல இறக்கணும் சரிங்களா. இது வந்து போட்டிருக்கோம் நம்ம மார்க்கிங்கு. இதை விட ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட்ல இறக்குறோம். அப்போதான் வந்து நெக்கு வந்து லூஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி இறக்கிட்டீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். நெக்கு ஆம்கோல் பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி ப்ளவுஸு இது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போக. இது வந்து சின்ன பாடி 32 இன்ச் தான். அதனால இது வந்து நல்ல செட்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் வந்து பேக் செட்டு வரும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டு இந்த 1/4 இன்ச்சை மறக்காம வெட்டணும். ஏன்னா இந்த 1/4 இன்ச்சு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்செல்லாம் எங்கெங்கே வெட்டணுமோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக வெட்டிட்டீங்கன்னா தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஃபிட்டிங்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இது வந்து பேக் கட்டு. எப்பவுமே வெட்டின உடனேயே ஜக்கா போட வேண்டிய இடத்துல முக்கியமாக அக்குள் கை அக்குள் இது அப்புறம் எல்லா இடத்துலையுமே ஜக்கா போட வேண்டிய இடத்துல நீங்கள் ஜக்கா போட்டுறணும். இப்போ இது வந்து பேக் கட்டு வெட்டியாச்சு. இப்போ இதுக்கு வந்து பிரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட்டு எப்படி வெட்டுறதுங்கிறது நான் அடுத்தது பார்க்கலாம்.